GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. நான் என்ன சின்ன பையன் தானே. என்ன எனக்கு வயசாகிடுச்சு நீங்கள் பேசும்போது மட்டும்தான் தெரியும். மற்ற அதே மாதிரி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு உயிர் கொடுப்பாங்க. என்னென்னா இவங்க நேசிக்கிறதே என் வயசை குறைக்கும். 84 வயசு முடிஞ்சு போச்சு, என்மேல் ஒரு சின்ன பற்று உண்டு, ஒரு லுக்கு விடானும்போது நான் இளமையாயிடுறேன். இன்னைக்கு காலைல 10:30 இந்த ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ 10:30 ஷார்ப்பாக அந்த இடத்துல நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. இந்த வயசுலேயே அவங்களோட டெடிகேஷன் வந்து எங்கள் எல்லாரையும் அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் இன்னும் பல மடங்கு ஆகுது. எப்படி இன்றைக்கி வரைக்கும் அப்படி ஓடிட்டுருக்கீங்க? இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை கைவிடவே இல்லையே. சரி, ஓகே, நான் இன்றைக்கி இயக்குனர் இன்றைக்கி நான் வந்து நான் பார்க்காத புகழே இல்லை, சரி கொஞ்சம் லேட்டாக வருவோம், நம்மளுக்கு இஷ்டப்பட நேரத்துக்கு இருக்கலாம் அப்படின்ற தோணல் ஏன் வரல உங்களுக்கு? எப்படி இப்படி இருக்கிறீங்க? நான் என்ன சின்ன பையன் தானே. என்ன எனக்கு வயசாகிடுச்சு நீங்கள் பேசும்போது மட்டும்தான் தெரியும். மற்ற ஸ்டில் ஐ காட் கான்ஃபிடென்ட் தட் ஐ எம் ஒரு 20-21 இருக்கேன்னு தான் நினைப்பேன். அதேமாதிரி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு உயிர் கொடுப்பாங்க. என்னென்னா இவங்க நேசிக்கிறதே என் வயசை குறைக்கும். ஒரு நல்ல கேர்ள், நான் பார்க்குற கேர்ள், அவன் வயசுக்கு ஒரு 24 வயசு பையனை பார்க்கலாம். 84 வயசு முடிஞ்சு போச்சு, என்மேல் ஒரு சின்ன பற்று உண்டு, ஒரு லுக்கு விடானும்போது நான் இளமையாயிடுறேன். இவங்க என்னை நேசிக்கிறாங்களா இந்த வயசில்? என் வயசில் ஒரு கிழவி நேசித்தா கூட பரவாயில்ல. அதனால் அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. ஆல் த ஹீரோயின்ஸ் ஒரு நாள் ஐ இன்ட்ரடியூஸ், they give their strength to me. அவங்க தான் என்னை வளர்த்து விட்டாங்க. இப்போது காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தமிழ் சினிமாவில் மேபி டிக்ஷனரி நீங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி காதல் பண்ணணும் அப்படின்றத திரையில் வந்து அவ்வளோ அழகாக மக்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போய் சேர்த்த ஒரு இயக்குனர். உங்களுடைய காதல் எப்படிப்பட்டது? காதல் அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? காதல்ன்ற கேள்வி கேட்டோன்னே அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க போலயே. அது மாதிரி ஒரு அழகு எதுவுமே கிடையாது. இந்த லவ் ஃபீலிங் இஸ் சூப்பர் ஃபீலிங். ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் லவ் பண்ணேன். அந்த அம்மா என்னை பார்க்குறது கூட கிடையாது. எங்கள் ஊர் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது என்னை பார்க்காதான் அவாட்டு போவான். ஆனால் எப்படியா இப்படி திரும்பி சொன்னால் என்னை தான் பார்க்குதுன்னு நினச்சிக்குவேன். இது காலங்கள் போகின்றது. நான் நாடக நடிகன் ஆகிறேன் ஸ்கூலில் வெளியே. இதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துடுறேன். ஒருத்தங்களை பார்க்குறேன். என் கூட என் சிஸ்டர், என் இன்னொரு சிஸ்டர், என் பிரதர்லாம் வர்றாங்க வண்டியில். வண்டியை நிறுத்துன்னேன். என்னடா நான் அது எங்கள் அண்ணன். அது யாரோ ஒரு லேடி பூ வாங்கிட்டுருக்கா. அது இவங்க தானேன்னு பேரை சொல்லிட்டேன். ஷாக் இல்லை, எப்படா முதுகு தான் தெரியும் முடியுது சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அந்த அம்மா திரும்பிட்டாங்க. திரும்பி நேராக என்கிட்ட வர்றாங்க. எனக்கு ஜூன்னுது. இவ்வளவு மெட்ராஸில் வந்து டைரக்டர் ஆகிட்டேன். வணக்கம், நாளைக்கு பிள்ளைக்கு சடங்கு வச்சுருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வர முடியுமான்னு உங்களை தேடி வரலான்னு நினச்சி, நல்ல வேலை சென்னையிலேருந்து இங்கே இருக்கீங்கன்னு. அவள் பிள்ளைக்கு சடங்கு வச்சுருக்கேன். காலம் எப்படி கொண்டாந்து நிறுத்துவாங்க. வரேன். போயிட்டு கடைசியில் அங்கே போய் சாப்பிட்டு ஒரு விசேஷத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்தேன். பின்பக்கம் மாற்றி எப்படிடா சொன்னேன்னா ஊறி போயிடுச்சு. அதனால் அந்த அம்மா பூ வாங்கிட்டு இருக்காங்க, இது மட்டும்தான் தெரியுது. ஆனால் அவங்கள்ட்ட இது லாங் ஷாக். முழுசாக நீ வசீகரிச்சு லவ் பண்ணிட்டேன்னா அவங்க கால் நடந்தவங்க கூட என்னான்னு சொல்லிடலாம். அது ஒரு லைன் சினிமாவில் காலடி ஓசையிலே
நீனா அதில் கூட சொல்லுவான் 1000 பார்வையிலே உன் பார்வைக்கு வித்தியாசம். பா லவ்ங்கிறது விளையாட்டுத்தனமானதல்ல, அது அப்படி உடம்போட உரிக்கும். நீங்கள் 1000 சொல்லுங்கள் லவ்னு, இன்னைக்கு 99 செத்துருப்போம். அது என்ன பெண்ணும் மட்டும் தான். ஆமாம், ஆண்களுக்கு இல்லை. ஆண்கள் சிங்கம், அது புள்ளிமான் குட்டிகள் அடிச்சு சாப்பிட்ருவோம். ஸோ ஐ லவ். நான் சொல்லுவேன் என் அசிஸ்டன்ட்ஸுங்கண்ணா, லவ் பண்ணி தொலைங்கண்ணா, பெரிய டைரக்டர் ஆகலாம். அதுக்காக வேண்டி நம்மகிட்ட கை வச்சுருந்தேன். என்ன குருவுக்கு கை வச்சுட்டா என்ன ஒம்பில்லை அப்படின்னு. அந்த மாதிரி லவ் இஸ் இந்த யூனிவர்ஸ் இருக்க வரைக்கும், இந்த பூமி இருக்க வரைக்கும் காதல் அழியாது. நிறைய காதல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ, இந்த ஒரு பெண்மணி என் வாழ்க்கையில் நான் கடந்து போகவே முடியாது, என்றைக்குமே என் மனசில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கிற ஒரு பெண்மணி அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா? இப்போ கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. அவங்க தான் நின்றுக்கிட்டே இருந்தேன். சரி, பிள்ளை குட்டியோடு வந்தீங்க, ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு மேலே ஒரு படி போனேன். சீ இந்த பழம்புளிக்கிற மாதிரி ஆகிட்டேன். கோவம் எனக்கு கிடைக்கல. ஆனால் உனக்கு இதை காட்டின அற்புதமான சினிமா லைஃப் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அது கிடைத்திருந்தால் என் வாழ்வு வேறு, காதலுங்கிறது வேறு. 20-30 வருஷங்களுக்குள்ளே படுத்திருந்தா நினைவில் வருது. இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன், இவ்வளோ ஹீரோயின் பாட்டேன். ஆனாலும் அது மட்டும் அப்படியே இருக்கப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நினைவு அற்புதமான விஷயம். இப்போ கூட நான் சொல்லுவேன், இப்போ சொல்லுங்கள், அந்த விரல் நகத்தை வெட்டி கூட கொடுங்க, வாங்கிக்கிறேன். அச்சோ. ஆனால் அவங்களுக்கு அது புரியாது. அது வந்து ஸ்கூல் டேஸில் பார்த்து வந்தது. அவங்க பெரிய லெவலில் இருக்காங்க, பெரிய வசதியானவங்களும் கூட. நான் சாதாரண ஆள். லவ் அது எவரெல்லாம் நல்ல காதலிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதை அழிக்கவே முடியாது. பயங்கரமாக இருக்குது சார். ஆக்சுவலி உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ்வே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் அந்த காதலுக்கு பெயர் போனவர்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற வேலையில் ஒரு காதல் இருக்குது, காதலிக்கிற பெண்கள் மேலே இருக்கிற காதல் வெவ்வேறு ஒரு விதமாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன் நீங்கள், ஜென்ரலாகவே ஒரு ஹியூமன் பீயிங்காகவே அப்படின்றது தான் தெரியுது. சார், இப்போ ஒரு பேர் வந்து எப்போவுமே இருந்திருக்கு உங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஒழுங்காக பாடலன்னா அடி கூட ஒரு சில டைம் விழும் அப்படின்ட்டு. என்னைக்காவது வந்து யோசிச்சிருக்கீங்களா, கொஞ்சம் ரொம்பவே கோவப்பட்டிருக்கோம் நம்ம வாழ்க்கையில், இந்த விஷயத்தை வந்து கோவப்படாமலே ஹேண்டில் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா சார்? சில பேர் நான் அடிச்சிருக்கேன். எப்படி வாங்கணும்னு நமக்கு தெரியணும். இப்போ சர்க்கஸில் சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஹவ் டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியணும். அவன் தான் சர்க்கஸ்காரன். இந்த என்ன கல்லூரி மட்டத்திலே யூ கேன் ஃபீல். நான் நினச்சது வரலைன்னா அந்த அந்த பொண்ணுக்குள்ளேயும் அந்த பையனுக்குள்ளேயும் அந்த உணர்வு இருக்குது, ஆனால் கொண்டு வர தெரியல. எல்லாரும் தான், நீ நடிகை, அவர் நடிகை, எல்லாராலையும் முடியும். எல்லாருக்கும் அழுகை உண்டு, எல்லாருக்கும் சிரிப்பு உண்டு, எல்லாருக்கும் வியர்வை உண்டு. ஸோ இதை எப்படி கொண்டு வருதுங்கிறத பொறுத்து இருக்கு. சில நேரம் அடிச்சிருப்பேன், அடிச்சோன்னே ஒரு ஷாக் வரும். இப்போ நான் நார்மலாக இருக்கேன், எதிர்பார்க்காம ஒரு அடி விழுந்துச்சு பாரு. இது ஒரு எக்ஸ்பிரஷன் தானே. எக்ஸ்பிரஷன் அழுகையே இருக்குது, நம்மகிட்ட சிரிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. த வே யூ பிரிங் இட் அவுட். சர்க்கஸில் மாதிரி தான் வேலை வாங்கணும். அது நான் நிறைய அனுபவிச்சேன். நாடகத்தில் நடிக்கும்போது, சினிமாவுக்கு வந்து ரொம்ப பேர் அடிச்சிருக்கேன். இன்றைக்கி அவங்கெல்லாம் ஹை லெவலில் இருக்காங்க. ஒரு பொண்ணு பெரிய ஹீரோயின் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன்.
சொல்லி கொடுத்துட்டே இருந்துட்டு ஓகே எல்லாம் இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு ஓகே நான் அப்படி திரும்பினோன்னே அப்படின்னா இந்த பொட்டை கண்ணில் பார்த்துட்டேன் வாட் யூ டிட். ஏன்னா இவளுக்கு இங்கிலீஷில் பேசுகிறது வாட் யூ டிட். நான் திரும்பினோடனே நீ என்ன பண்ண சொல். அந்த பக்கத்தில் இருக்க ஹீரோ இருக்கான், என்னடா ஏய் இவன் சொல்லாதாங்கிறான். கடைசியில் கூப்பிட்டு வச்சு ரூமில் வச்சு ஒரு அட்டி விட்டேன். நீங்கள் இப்படி போன கிண்டல் பண்ணேன்னா ஏண்டி உனக்கு சொல்லிக் கொடுக்குற என்னை கிண்டல் பண்ணேன்னா எப்படி நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க. ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கவனை கிண்டல் பண்ணக்கூடாது. நான் எப்படி வேணாலும் நடிவேன் இப்படின்னு என் மூஞ்சியை பார்த்து சொல்லக்கூடாது. ஹவ் ஹீ ஆக்ட்ஸ், ஹவ் ரியாக்ஷன், இதை படிச்சு. ஒரு டைரக்டருங்கிறவன் சாதாரண நாள் இஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப். அவனுக்கு 98 வேலை இருக்குது. காஸ்டியூம் என்ன, மேக்கப் என்ன, ஹால் என்ன, லொக்கேஷன் எங்கடி, எந்த லென்ஸ் போடுறது, எவ்வளோ விஷயங்கள் அவன் யோசிக்கணும். அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். சிவாள் நீ போயிட்டீங்கன்னா GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.